Hello aspirants, welcome to UPSC Mentor channel. லாஸ்ட் வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டை வந்து மூணாக டிவைட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் குரூப், அதாவது ப்ரிப்பரேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த குரூப்புக்கு எந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை இப்போது ஒன்று ஒன்றா நம்ம வந்து கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் நம்ம ஹையஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா யூபிஎஸ்சி சிலபஸ்க்கு தான் கொடுக்கணும். ஓகே, பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் வந்து சிலபஸோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது அவங்களால எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரியலி அ டஃப் ஜாப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் யூபிஎஸ்சியை வந்து அப்ரோச் பண்ணுறது இஸ் அ சின். அதனால் நம்ம யூபிஎஸ்சியோட சிலபஸை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாலே ஒரு விஷயத்த நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது என்னன்னா, யூபிஎஸ்சி என்ன ஒரு ஆஸ்பிரண்ட் கிட்ட இருந்து டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சியோட சிலபஸ் பத்தின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ யூபிஎஸ்சி சிலபஸும் நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போது மட்டும்தான் யூபிஎஸ்சியோட ஜென்ரல் டிமாண்ட் ஃப்ரம் அ பர்டிகுலர் ஆஸ்பிரண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கே நீங்கள் யூபிஎஸ்சி சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய கண்டிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு யூபிஎஸ்சி எப்படி அதோட சிலபஸை டிசைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கேள்வி. ஓகேவா? ஜென்ரலாக வந்து நமக்கு வந்து யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டீடைல்டு ஃபார்மேட்ல வந்து சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிசைஸாக இருக்கும். இதே நீங்கள் மெயின்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அண்ட் டீடைல்டு ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்லையுமே யூபிஎஸ்சி ஒரு ஆஸ்பிரண்ட் கிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறத நம்மளால கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கவும் முடியும். இந்த சிலபஸை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜியாகிரஃபி பார்க்க முடியும், அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட் பார்க்கலாம், தென் எக்கானமி பார்க்கலாம், பாலிட்டி பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் படித்த டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லாம் ஒன்ஸ் அகெயின் வந்து உங்களோட யூபிஎஸ்சி சிலபஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படித்த பசங்க படித்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸில் இருக்கும். இது எல்லாமே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கோ ஈவன் ஃபாரின் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனில் இந்த பேசிக் டாபிக்ஸ் அண்ட் புக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண போகுது. ஸோ அதனால இந்த சிலபஸ் வந்து பேசிக் டாபிக்ஸ் கூட தான் டீல் பண்ண போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ கேக் வாக் ஃபார் யூ ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக வந்து சிலபஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்விக்கான ஆன்சரை நான் சம்மப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ வாட் யூபிஎஸ்சி டிமாண்ட்ஸ், இந்த டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சிலபஸை பற்றின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா அந்த சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பைபிள் மாதிரி. ஓகேவா? அதில் தான் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து எப்படி எவால்வ் ஆகணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடன்ஸை வந்து அந்த சிலபஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூபிஎஸ்சி டிமாண்ட்ஸுங்கிறது நீங்கள் அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஹவு யூபிஎஸ்சி ஹாஸ் டிசைன் த சிலபஸ். எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சம் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து நம்மளோட காம்படிஷனை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா எவ்ரி இயர் ஆல்மோஸ்ட் வந்து 14 லட்சத்துலேருந்து 18 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அதில் 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறாங்க. 2,500 பேர் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறாங்க. 1000 பேர் வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணி சர்வீஸ்க்கு வராங்க. ஸோ காம்படிஷனை மனசில் வச்சுக்கிட்டு டிசைன் பண்ணால் கூட மெஜாரிட்டி ஆஃப் த வெயிட்டேஜ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சனாலிட்டி. இந்த சிலபஸ் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நாலேஜ்லையும் சரி பர்சனாலிட்டிலையும் சரி டெவலப் பண்ணுறதுனால இந்த சிலபஸ் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு நாலேஜ் அண்ட் பர்சனாலிட்டிக்கு கொடுக்குறாங்க. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் இந்த சிலபஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேசிக் சப்ஜெக்ட். ஸோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜென்ரலாக கவர்னன்ஸில் தான் ஈடுபட போகிறாங்க. ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களோட பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது. கவர்மெண்ட் அவங்கள தான் வந்து ரிலை பண்ணியிருக்கு. ஸோ கவர்னன்ஸில்
இவங்களோட ரோலை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கான பேசிக் நாலேஜ் எல்லாமே இந்த சிலபஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்டை தான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் கான்டெக்ஸ்ட் இந்த சிலபஸ் வந்து சப்ஜெக்டை டிசைன் பண்ணது டீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ got the answer for all the three questions. ஓகே, இவ்வளோ நேரமா நம்ம சிலபஸை ஒரு அவுட்டர் வியூ ஆங்கிளில் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா, ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சிலபஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ நம்மளோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு யூபிஎஸ்சி வந்து டீடைல்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லைங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஒரு டீடைல்டு சிலபஸ் நமக்கு கொடுக்கல, பட் ஒரு ஸ்கெலிட்டல் மாடல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஜென்ரலாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நமக்கு வந்து 2 பேப்பர் இருக்குது. ஸோ பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜிஎஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஜிஎஸ் 1ன்னு சொல்லுவாங்க. நமக்கு 2வது பேப்பர் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து சிசாட் பேப்பர். ஓகேவா, இது சிசாட்டு இல்லைன்னா ஜிஎஸ் 2 பேப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து 2 பேப்பரும் சேர்ந்தது தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். நீங்கள் 2 எக்ஸாம்லையுமே வந்து கிளியர் பண்ணணும். 2 எக்ஸாம்லையும் போதுமான கட் ஆஃப் வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேவா, அப்போ தான் வந்து உங்களோட எக்ஸாம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகுதா கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேப்பர் 1ல எந்த மாதிரியான டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் அ மினிட், நான் இந்த மார்க்கிங்ஸை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட்ல அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். இப்போ என்ன எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்வேன்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்மளோட பிரெஞ்சு பிரசிடென்ட் வந்து நம்மளோட இந்தியாவுக்கு இப்போ வந்திருக்காரு. ஸோ அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். நம்மளோட ட்ரேடில், நம்மளோட டிஃபென்ஸ்ல, நம்மளோட டெக்னாலஜில எந்த மாதிரியான இன்வால்மெண்ட் இப்போ 2 நாட்டுக்கு இடையிலே நடக்க போகுது, எந்த மாதிரியான அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறாங்க, எந்த மாதிரியான கோஆபரேஷன்ஸ் இருக்கு, இது எல்லாமே நம்மளோட நியூஸ் பேப்பர்ஸ்ல வரும். ஓகேவா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல தவிர்க்க முடியாத ஒரு ஏரியா. யூபிஎஸ்சியில கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா, ஸோ அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது நம்மளோட 2 நாட்டுக்கு இடையிலையும் எந்த மாதிரியான கோஆபரேஷன்ஸ் இருக்கு, எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கீழே வரும். கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இப்போ எலெக்ஷன் டைம் வரப்போகுது, தமிழ்நாட்டில் எலெக்ஷன். ஸோ அது வந்து நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க ஒரு மேட்டர். ஸோ ஓகேவா, ஸோ இது எல்லாமே நம்மளோட கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் மேட்டர்ல வந்துடும். அதுக்கப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகேவா, ஸோ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு வந்து மெடிவல் பார்ட் படிச்சாலும், ஏன்ஷியன்ட் பார்ட் படிச்சாலும், தென் மாடர்ன் இந்தியா இந்த பார்ட் 3 படிச்சாலும், இது 3மே நம்ம படிக்கும்போது ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வந்து நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடும். அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நம்ம வந்து ஃப்ரீடம் ஃபைட்டிங் டைம்ல எந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுத்தோம், அது நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுத்துச்சு, இது எல்லாமே நம்மளோட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஏரியால படிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியாகிரபி. ஓகே, இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியாகிரபியில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரபியை பற்றி படிப்போம். இந்தியாவோட ஃபிசிக்கல் ஜியாகிரபி எப்படி இருக்கு, நம்மளோட சோஷியல் கண்டிஷன் எப்படி இருக்கு, எக்கனாமிக்கல் ஜியாகிரபி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாப்புலேஷன்ஸ், மைக்ரேஷன், இமிக்ரேஷன். ஸோ இது வந்து இந்தியன் கான்டெக்ட்லையும் படிப்போம் அண்ட் வேர்ல்டு கான்டெக்ட்லையும் படிப்போம். மினரல்ஸ் எங்கே இருக்கு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை பற்றி பேசும்போது நம்மளோட மவுண்டைன் ஃபார்மேஷன் எப்படி இருந்துச்சு, அப்புறம் வந்து ரிவர் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு, அப்புறம் ஒரு ட்ராட் வந்தால் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் வந்தால் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும், இது எல்லாமே இந்த பர்டிகுலர் டாபிக்ஸில் நம்ம வந்து டீட்டெயில்டாக படிப்போம். இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். எவ்ரி இயர் அரௌண்ட் 5 to 7 questions வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாலேருந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வரும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி கேட்பாங்க, பாவர்ட்டி பற்றி கேட்பாங்க, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட இந்தியன் பாப்புலேஷன் வந்து ஹை லெவலில் இருக்கிறதுனால அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ங்கிற ஏரியாவில் வரும். அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து இப்போ எவ்ரி சிங்கிள் டே நியூஸ் பேப்பரில் நமக்கு ஒன் ஆஃப் தி மேஜர் டாபிக்ஸ்.
ஓகே, சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல். ஸோ அது ரிலேட்டடாக வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். சோஷியல் டெவலப்மெண்ட் என்ன ஆகிருக்கு, சோஷியல் செக்டரில் வந்து எந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, இது எல்லாமே எக்கானமிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஆர்பிஐ அவங்களோட மானிட்டரி பாலிசி கமிட்டி என்னென்ன டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த எக்கானமியில் கவர் ஆகிடும். ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஏரியா, அரௌண்ட் 17 to 19 questions வந்து எவ்ரி இயர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. வேரியஸ் செக்மெண்ட் வித் இந்த எக்கானமிக்கல் ஜோன்லேருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் தி மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்விரான்மெண்ட்டு. உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் போகிறதுக்கும் சிவில் சர்வீசஸ்க்கும் வந்து ஒரே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் என்விரான்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் நம்மளோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியாகிரபியையும் இந்த என்விரான்மெண்டல் அண்ட் எக்காலஜியையும் வந்து கனெக்ட் பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால நீங்கள் இந்த ரெண்டு டாபிக்ஸையும் இன்டர் கனெக்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? நிறைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸையும் நீங்கள் படிக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் கிட்ட இருக்கிற நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்ன, பயோடைவர்சிட்டி என்ன, எக்காலஜிக்கல் பேட்டர்ன் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு எக்ஸாமில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது கேட்கறதுனால நீங்கள் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்க ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ஸ் தான் வந்து என்விரான்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ரெஃபர் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நிறைய அப்டேட்டட் டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிஃபென்ஸில் ஏதாச்சும் புதுசாக டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணியிருக்கோமா, கம்ப்யூட்டிங்கில் ஏதாச்சும் புதுசாக டெக்னாலஜி வந்திருக்கா, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் நமக்கு ஏதாச்சும் இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்கா, பயோடெக்னாலஜியில் ஹெல்த் ஓரியன்டாக ஏதாச்சும் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா, சேட்டலைட் சிக்னல்ஸில், ஸ்பேஸில். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ஜென்ரல் சயின்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் அரௌண்ட் வந்து ஒரு 10 to 13 கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. முன்ன பின்ன கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது எல்லா பர்டிகுலர் ஏரியாலேருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2013 ஒரு இயர் பிரேக்கப் நான் போடுறேன். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகேவா? அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கு கீழே என்னென்ன கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு கிடைச்சிரும். ஸோ எந்த மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே ரொம்ப பேசிக்ஸான ஒரு விஷயம். ஓகேவா? நீங்கள் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும்போது இது எல்லாமே பேசிக்ஸ். ஓகே, ஸோ நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து சில எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸை எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் கீழே எப்படி அதை ஃபிட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ் கீழே எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஜென்ரல் சயின்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பயோடைவர்சிட்டி, எக்காலஜியில், கிளைமேட் சேஞ்சில். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இமேஜ் கிடச்சிரும். ஓகே, ஸோ எந்தெந்த டாபிக் கீழே என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த பிரேக்கப் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸை மட்டும் தான் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் இதுக்கு டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு. நான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் அதுக்கான வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன். ஓகே, ஸோ இன்னொரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் வந்து நம்ம மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் சிலபஸை வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்க பேட்டர்ன் என்னென்னு ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஓகே, அது வரைக்கும் சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் பார்த்த உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.